வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 230 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த 232லேருந்து 36க்குள்ளே ட்ரேட் ஆகிற சமயத்தில் ஓரளவு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா நேற்று முக்கியமாக நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் ஓரளவு பை சிக்னல் கொடுத்து மார்க்கெட் 232 வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த 232 ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நடந்திருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்த சமயம். வர சமயத்தில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 232லேருந்து 36 வரைக்கும் கொண்டு போயிருக்கு. 36 அப்படின்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றத இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் 36ல் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறுதியாக அதையும் பிரேக் பண்ணி 237.6 அப்படின்ற இடத்துல நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்திருக்கு. நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமாக நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதுலேயும் மறுக்க முடியாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் முக்கியமானது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 236க்கு பக்கமாகவோ இல்லை இதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுற காரணத்தினால கொஞ்சம் பார்த்து நம்ம திட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 232லேருந்து 36க்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் பையர் செல்லர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ண தான் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பை பண்ணுறவங்க ரெண்டு சமயத்தில் பை பண்ணலாம். 236க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் பை பண்ணலாம். இல்லை 232 ஸ்டாப் லாஸாக வச்சு 232 வரைக்கும் பை பண்ணலாம். 232 கீழே ஸ்டாப் லாஸாக வச்சு பை பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் பையிங்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 236 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை வச்சு இதுதான் செல்லிங்க்கு மேஜரான ஜோனு. 236க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சுன்னா செல் பண்ணுன்ற எண்ணம் வேண்டாம். 236க்குள்ளே ப்ரைஸ் இருக்கிற வரைக்கும் தான் செல்லிங்க்கு உண்டான வாய்ப்பு மார்க்கெட்டில் இருக்கும். சரி, பையிங்க்கு போச்சுன்னா அடுத்த டார்கெட்டில் என்னென்னா 242 245.2 போன்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கஷ்டமான இடத்துலையும் கவலையே பட வேணாம். எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றத மறக்க முடியாது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.